ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதையில் ஒரு ஆசிரியை தன்னோட 4 மாணவிகள் கிட்ட அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. முதல் மாணவி ஒரு மலர் எடுத்துகிட்டு வராங்க. 2வது பொண்ணு ஒரு குட்டி பறவை எடுத்துகிட்டு வராங்க. 3வது பொண்ணு ஒரு வண்ணத்தை பூச்சி பிடிச்சிட்டு வராங்க. 4வது பொண்ணும் எதுவுமே கொண்டு வராமல் வெறும் கையோடு வராங்க. இதை பார்த்து அந்த ஆசிரியை அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், இல்லை டீச்சர், நான் ஒரு பூவை பார்த்தேன், அது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால செடியிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், ரொம்ப சுதந்திரமாக பறந்துட்டு இருந்தது, அதோட சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். 3வதாக ஒரு குட்டி பறவையை பார்த்தேன், ஆனால் அது அம்மாவோட இருந்தது, அம்மாவையும் பிள்ளையும் பிரித்தா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு அதையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் டீச்சர் அப்படின்னு. உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவியை கட்டி தழுவிட்டு, இதுதான் அன்பு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அன்புன்றது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார் மேலேயும் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். உலகத்தில் நம்மளால் எந்த பணமோ இதுவோ செலவு பண்ணாமல் இலவசமாக கொடுக்க முடிய ஒரே விஷயம் இந்த அன்பு மட்டும்தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பை மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிறோமோ அதை விட பல மடங்காக நம்மக்கிட்ட அது திரும்பி வரும். அன்புங்கிற விதையை நீங்கள் போடுறது மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் பல நல்ல விஷயங்களை பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் அதுக்காக நிறையா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்பு எதையும் தாங்கும், எதையும் மாற்றும். ஸோ எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவோம், எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.